இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு மெயில் ஆக்சஸ் பண்ணுறோம், அதுவும் அது ஜிமெயிலில் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பெரும்பாலானவர்கள் வந்து ஜிமெயிலை புதுசாக யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஜிமெயிலில் தேவையான மெயில்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த தேவையான மெயில்ஸில் ஒரு சில டாக்குமெண்ட் அட்டாச் ஆகிருக்கு, டாக்குமெண்ட் இணைந்து இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வந்து பிற்காலத்துலையும் பயன்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதே போல் மெயில் அடிக்கடி வர 1000 மெயில் 2000 மெயிலுங்கும் போது அதை நேவிகேட் பண்ணி முன்னோக்கி பயணித்து அந்த பேஜினேஷன் இருக்கும். ஒவ்வொரு பேஜாக போய் அந்த மெயிலை தேடி எடுத்து அந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது. இவ்வளோ தூரம் போகணுமே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு மெயில் அடிக்கடி வருது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயில் அடிக்கடி வருது, நிறைய மெயில் ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நம்ம டக்குன்னு ரெஃபர் பண்ணி பார்க்கணும், அந்த டாக்குமெண்ட் எப்போ வேணாலும் ஷேர் பண்ண கேட்கலாம், அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மெயிலை தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா, தேர் இஸ் ஒன் திங் கால் கூகுள் ட்ரைவ். நார்மலாக ஜிமெயில் பை டிஃபால்ட் ஜிமெயிலை ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஜிமெயில் என்ன பண்ணுறாங்கன்னா 15 GB வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மெயிலையும் சேர்த்து. அப்போது மெயிலை போக வேறு எங்கே நீங்கள் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி வச்சுக்கலான்னா, அது பேர் கூகுள் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா, அந்த ஜிமெயிலில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, இப்போ இந்த ஜிமெயில் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்புகிறேன். என்ன மெயில் அனுப்புகிறேன், இப்போ இந்த டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஈஸியான ஒரு டாக்குமெண்ட் வேணால் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் தேவையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜை இப்படி ஒரு மெயில் இருக்குது, இந்த மெயிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜை அனுப்ப போகிறேன். இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இமேஜை முக்கியமான டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு யாருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா, ஓகே, யாருக்கு அனுப்ப போகிறேன்னா ஒருத்தருக்கு அனுப்ப போகிறேன். அவர் வந்து இவருக்கு அனுப்ப போகிறேன். சரியா? இவருக்கு அனுப்பும்போது டெக்னோ எக்ஸல் தமிழுக்கு ஒரு இமேஜ் அட்டாச்மெண்ட்டாக இப்படி போயிடுச்சா? சரி, எம்படட் ஆயிடுச்சு. இந்த இமேஜுக்கு பதில் வேறு பிடிஎஃப் மாதிரி நினைச்சிருப்போம், அதனால அதை டெலீட் பண்ணிடலாம். சரியா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜ் அனுப்புனா அப்படியே எம்படட் ஆகிடுது. அதுக்கு பதிலாக ஒரு ஃபைல் ஏதாச்சும் அனுப்பணும். சாம்பிளாக ஒரு ஃபைல் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். இப்போ அஜித் டேட்டா, பிக் டேட்டான்னு ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அதில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை நான் அனுப்ப போகிறேன். அதை இப்போது எப்படி வருது அப்படின்னா, ஒரு அட்டாச்மெண்ட்டாக வருது. ஓகேவா? இப்போ அவங்க சொல்கிறது புரியுது. இப்படி டெக்ஸ்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இப்போது ஐ ஹாவ் அட்டாச்மெண்ட் பிக் டேட்டான்னு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது ஒரு ரிசிப்டாவோ இதாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பிடிஎஃபாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மெட். அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல். அதை வந்து ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புகிறாரு. இப்போ இவருக்கு வந்து நான் வந்து டெக்னோ எக்ஸல் தமிழுக்கு அனுப்புகிறேன். டெக்னோ எக்ஸல் தமிழுக்கு அனுப்பிச்ச உடனே டெக்னோ எக்ஸல் தமிழில் இப்போ ரிசீவ் ஆகிருக்கும். ரெண்டுமே நான் ஜிமெயிலில் வச்சு பர்சனல் ஜிமெயிலில் இருந்து அந்த ப்ரொஃபஷனல் ஜிமெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் இப்போ டெக்னோ எக்ஸல் ஜிமெயிலுக்கு பிக் டேட்டா அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதுதான் ட்ரைவ். இதுக்கு பேர் கூகுள் ட்ரைவ். நீங்கள் எப்படி போகலாம், இங்கேருந்து இப்படியும் போகலாம். கூகுள் ட்ரைவ் போகலாம், டேரக்டாக ட்ரைவ் போகலாம்,
இங்கே இருந்து என்ன பண்ணலாம், இப்போ இது பார்க்குறீங்க, இந்த டாக்குமெண்ட் இப்படி பார்த்துட்டு இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே ஓப்பன் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை பார்க்குறீங்க, ஆகா ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கேயே ஆட் டு மை டிரைவ் இருக்குது. நீங்கள் பார்க்காமையே பண்ணணும்னா இங்கேயே இப்படி போயிடலாம், அந்த அட்டாச்மெண்ட்டில் வச்சாலே ஆட் டு டிரைவ் வந்துடும். இல்லை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன், இப்போ பார்த்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்கும்போதே நீங்கள் தெரியுது, இந்த என் டிரைவ்னு போடுறீங்க, இந்த என் டிரைவில் போய் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண உடனே ஆட் டு ஷார்ட் லிஸ்ட்டில் போய் சேருது. அப்போது அது வந்து இதில் போய் சேர்ந்துருது. இப்போ இந்த சேர்ந்ததை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ கூகுள் டிரைவ்ல போனவொன்னே என்ன தெரியுது, அஸ்யூர் பிக் டேட்டா டெக்ஸ்ட்னு இருக்கா. இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சேவ் பண்ணதை முக்கியமான இன்னொரு டாக்குமெண்ட் இன்னொருக்கு ஷேர் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை திரும்ப இன்னொருத்தர் வேற ஒரு ஆஃபீஸர் இந்த டாக்குமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க ஷேர் பண்ணுறாங்கல்ல, ஏதோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அது இன்னொருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அவரும் மெயில் ஐடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி இல்லை இருந்தால் கீழே எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வேறு விதமாக யூஸ் பண்ணுவீங்க. எப்போ தேவைப்படுதோ அதை டிரைவில் போயிட்டு இது பண்ணிட்டு இப்போ மெயில் ப்ரௌன் சென்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுத்தோ, இல்லை நீங்களே வீட்டில் பிரிண்டர் வச்சிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தோ யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லை இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் ஆல்ரெடி இப்போ டிரைவில் சேவ் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிமெயில் ஐடி இருக்கிறவங்க கூகுள் டிரைவ் ஆப்ஷனில் போயிட்டு டேரெக்டாக கூகுள் டிரைவில் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணேன்ல, அந்த சேவ் பண்ணது அங்கே வரும். எப்படி சேவ் பண்ணுறது, ஆட் டு டிரைவ் பார்த்தோம் இல்லையா, ஆட் டு டிரைவ் பார்த்த உடனே அங்கே அந்த ஃபைல் வந்துருச்சு இல்லையா. இது வந்து இது வேறு அக்கௌண்ட்டு, நான் என்ன டெக்னோசேவ் எக்ஸல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டெக்னோசேவ் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சதில் பார்த்ததுனால டெக்னோசேவ் அக்கௌண்ட்டில் அந்த ஃபைல் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ அஸ்யூர் பிக் டேட்டா இருக்குது. இப்போது இந்த அஸ்யூர் பிக் டேட்டா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்துருச்சு இல்லையா. இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் இது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்பாட சேவ் ஆயிடுச்சு, நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் கேட்குறாரு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னா கெட்ட ஷேரபிள் லிங்காகவும் அனுப்பலாம். அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டிரைவ்லேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து போகணும் வைக்கலாம். ரெண்டு விதமாக அனுப்பலாம். ஒன்று லிங்க் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த லிங்க்கை டேரெக்டாக அவர் பார்ப்பார். இல்லை அவருக்கு நீங்கள் வந்து அவருக்கு மெயில் ஐடி தான் இருக்கேன், அந்த மெயில் மூலமாக அவர் பார்க்கட்டுமே அப்படின்னா திரும்ப வந்து இப்போ இன்னொரு நேம் ஐஸ்வர்யா குருநாதன் ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா, அதில் போய் இப்போ ஆட் பண்ணிட்டேன். உங்களை ஆட் பண்ண உடனே இவங்க உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஸோ பெட்டர் நான் திரும்ப மெயில் டு சாரதியை அனுப்புகிறேன். மெயில் டு சாரதி போட்டுட்டு இப்போ சென்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இதே மெயில் டு சாரதியில் எப்படி தெரியும், மெயில் டு சாரதிக்கு வரும் ஓகேவா. அப்போது பார்த்தீங்களா மெயில் டு சாரதிக்கு ஒரு டெக்னோசாஃப்ட் எக்ஸல் எப்படி வரும்னா இந்த மாதிரி மெசேஜாகவே வந்துடும். டெக்னோசாஃப்ட் ஷேர் த ஃபாலோயிங் ஃபைல். டேரெக்டாக நீங்கள் ஃபோனில் பேசிட்டு நான் உங்களுக்கு இந்த மெயிலில் ஷேர் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே அந்த டெக்ஸ்ட் வந்துடும். அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, ஓகே இந்த ஃபைல் இருக்குன்னா அவருக்கும் கூகுள் டிரைவில் அதே மாதிரி காமிக்கும். ஓகே நம்மளால் பார்க்க முடியும். அவர் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி உங்களை மாதிரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவர்லேருந்து யாருக்கும் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ அவருக்கு ஷேரிங் ஆப்ஷன் இல்லை ஓகேவா. ஏன்னா இந்த உரிமை யாரோட, இந்த டாக்குமெண்ட் யாரோட தான் இருக்கு. இப்போ மெயில் டு சாரதியில் என்ன பண்ண முடியாது. இப்போ இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அவருக்கு என்ன ஆப்ஷன் இல்லை, ஷேரபிள் லிங்க் கிடையாது, இது கிடையாது, அவரால் பார்க்க மட்டும்தான் முடியும். வேற என்ன இருக்கு, இதை திரும்ப ரீஷேர் பண்ணலாமா அப்படின்னா ஷேரிங் ஆப்ஷன் இப்படி போய் ஷேர் பண்ணிக்கலாம். கெட் அ லிங்க் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீப்பர் மட்டும் பார்க்கணும். இங்கே காப்பி த லிங்க், அந்த லிங்க் மட்டும் அடிச்சா பார்க்கலாம். இது ஷேரபிள்னா இது என்ன பண்ணா, இப்போ ரெண்டு பேர் இந்த டாக்குமெண்ட் ஒரே டாக்குமெண்ட் காப்பி தான் ரெண்டு பேர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு மெயில் ஐடி இருக்கு. இல்லை நான் அவர் என்னோட டிரைவ்ல தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா கெட்ட ஷேரபிள் லிங்க் போய் இப்படி போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரே ஃபைலை ரெஃபரன்ஸை எப்படி காப்பீங்க. அவருக்கு இது எப்படி போகும்னு தெரியாது, அவர்கிட்ட வந்து மெயில் ஐடியே இல்லை ஏதோ இல்லைன்னா இப்படி டைரெக்டாக காமிக்க முடியும், இப்படி பார்க்க முடியும் ஷேரபிள் லிங்கை. அவர்கிட்ட மெயில் ஐடி மூலம் அக்கௌண்ட் மூலம் இல்லைன்னா இப்படி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து மொத்தத்தில் கூகுள் டிரைவோட பயன். ஸோ ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் டிரைவோட மெயின் பர்பஸே இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கூகுள் டிரைவ்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி,
அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப், ஒரு டாக்குமெண்ட்டோ, ஒரு வீடியோ ஃபைலோ, ஒரு ஆடியோ ஃபைலோ, இந்த இம்பார்ட்டன்ட் நமக்கு புரியாத விதமான ஒரு ஃபார்மட் ஃபைல் இருக்குது, அது தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து we can save it up and refer it later. இதுவே வந்து அது இதே மெயிலில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதே நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெயிலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ என்னோட பர்சனல் மெயிலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 7000 8000 மெயில் இருக்குது. அப்போ பழைய மெயிலை நான் பார்க்கணும்னா ஒவ்வொன்றையும் பின்னாடி போய் பார்க்கணும். அது தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெயில் அட்டாச்மெண்ட் இருக்கிறத ஆட் டு டிரைவ் கொடுத்தாலே போதும். தேவையானது வந்து அதில் வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு இது பேர் ஞாபகம் இருக்குன்னா கரெக்டாக அந்த வார்த்தை போட்டு சர்ச் பண்ணணும். இப்படியும் பண்ணலாம். டிரைவ் வந்து டாக்குமெண்ட், எஸ்பெஷலி டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபார்ம். அது முக்கியமான என்ன உண்டோ அந்த கண்டென்ட் நம்ம அதில் காமிச்சிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கமெண்ட் இருக்குங்க, கமெண்ட்டில் உங்களோட கேள்விகளை கேளுங்க. அடுத்த வீடியோவில்